ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ நான் என்ன பேச வரேன்னா, நம்ம எந்த ஒரு செலவு செய்ய போறோம்ல, செலவு நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம்ல, அப்போ முதல்ல நம்ம வந்து யோசிக்கணும். இது வந்து நீடா இல்ல வாண்டடா? தேவைன்னு ஒண்ணு இருக்கும், ஆசைன்னு ஒண்ணு இருக்கும். தேவைக்கு சில பேர் வந்து தேவைக்கு எல்லாமே வாங்கி வைப்பாங்க. சில பேர் வந்து ஆசைக்காக எல்லாமே வாங்கி வைப்பாங்க. அது கடைசியில வந்து யூஸ் பண்ணுவோம், பண்ணாம அப்படியே இருக்கும். அது வந்து வேஸ்ட் ஆயிடும். சும்மா நினைச்சு நம்ம வந்து கஷ்டப்பட்ட காசு வேஸ்ட் ஆகுது. அப்படியே சொல்லுவேன். இதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நம்ம அதை பத்தி தான் நான் வந்து சின்னதா ஒரு மேபி ஒரு 8 மினிட்ஸ் தான். 8 மினிட்ஸ் மேல நான் வீடியோ போடுறது இல்லை. ஏன்னா உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும், எனக்கும் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அவ்வளோ. ஏன்னா எல்லாருக்கும் பார்க்கணும் அவ்வளோ டைம் கொடுத்து. அதுக்கு நான் வந்து இந்த வீடியோ வந்து 8 to 9 மினிட்ஸ்க்கு மேல நான் போட மாட்டேன். ஸோ இந்த வீடியோ மட்டும் 8 to 9 மினிட்ஸ் வரை தான் இருக்கும் இந்த வீடியோ. ஸோ எல்லாரும் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது உங்களது வாழ்க்கையில. இதை பத்தி தான் நான் பேச போறேன் இப்போ வந்து. சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து எது எது எடுத்தாலும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு பொருள் வாங்க போறோம். அது எந்த பொருளாக இருக்கட்டும், மொபைலா இருக்கட்டும், இல்ல டிவியா இருக்கட்டும், ஏதோ ஒரு பொருள் வாங்க போறோம் நம்ம நினைச்சுக்கோங்க. நம்மள்ட்ட பொருள் இருக்குது. அது நல்ல ஒரு கண்டிஷன்ல இருக்குது. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் ரிப்பேரிங் கண்டிஷன்ல இருக்கும். அதை நம்ம வந்து ரிப்பேர் பண்ண வந்து ஒரு 1000 2000க்குள்ள நம்ம வந்து ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இன்னும் எவ்வளவு காலம் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும்னு நம்ம ஓட்டலாம் அப்படி. இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பெண்டிங் வந்து ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி புது டிவி வாங்குறதோ, இல்ல புதுசா நம்ம வந்து மொபைல் வாங்குறதோ, அது வந்து நம்ம வந்து மிச்சம் பண்ணிக்கலாம். அந்த காசு வந்து நம்ம வந்து பேங்க்ல வந்து ஒரு எஃப்டியோ இல்ல ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்போ நம்மளுக்கு தேவைப்படுது அப்ப நம்ம வந்து போய் வாங்கிக்கலாம். லைக் அதுக்கு கொஞ்சோண்டு ரிப்பேர் ஆயிட்டு நம்ம போயிட்டு வந்து புதுசா போய் வாங்கணும்னு அது தப்பு இல்லை. அது தப்பு இல்லை. நம்ம உழைச்சு சம்பாதிக்கிறோம். காலையில இருந்து சாயந்தரம் வரை நம்ம வந்து ஓடி 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 எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோம். அதை வந்து நம்ம எந்த விதத்துல வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், அப்போ வந்து ரொம்ப ரொம்ப நல்லா திங்க் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். அது ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, நம்ம பணத்தை வந்து நம்ம வந்து மதிக்கிறோம்னு ஒரு அர்த்தம் அது இருக்கும். இல்லைன்னா சில பேர் வந்து எது வேணாலும் வாங்கி 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 போட்டுப்பாங்க. ஜஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் தான் இருக்கும். ஒரு ஒரு மொபைல் வாங்கியிருப்பாங்க. உடனே அந்த புது மாடல் வந்துடுச்சு, அது போய் வாங்கலான்னு காசு அப்படியே வந்து வேஸ்ட் ஆக்கிடுவாங்க. அந்த பழைய மொபைல் அப்படியே இருக்கும். இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டு வச்சிருவாங்க. அப்படி இருக்கும். அதெல்லாம் தப்பு இல்லை. ஏன்னா வந்து நம்ம பணத்தை வந்து மதிச்சாதான் பணம் நம்ம கூட இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ எல்லாரும் இப்படி ஃபாலோ பண்ணி பாருங்க. இது ரொம்ப நல்லது. செகண்ட் திங் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து சேவிங்ஸ் பண்றோம். அது எல்லா விதத்துல நான் உங்களுக்கு இதுக்கு முன்ன ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ ஜஸ்ட் லாஸ்ட் வீக்ல இதுக்கு முதல்ல வீடியோ. நம்ம சேவிங் பண்றோம்ல, அப்போ வந்து நம்ம ஒரு ஒரு கோல் செட் பண்ணிக்கணும். இந்த சேவிங் நான் எதுக்காக செய்ய போறேன். இப்போ நம்ம பிபிஎஃப் பண்றோம், இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் போடுறோம், இல்ல ஒரு ஆர்டி ஓபன் பண்றோம். நம்ம முதல்ல வந்து நம்ம வந்து கோல் ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து எதுக்காக நான் சேவ் பண்றேன். 11 மாசம் நான் ஆடி போடுறேன், 5 வருஷம் போஸ்ட் ஆஃபீஸ்ல நான் ஆடி போடுறேன், எந்த ஒரு செலவுக்காக நான் வந்து சேமிக்கிறேன்னு அது நம்ம வந்து முதல்ல வந்து செட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வந்து நம்மளுக்கு அதான் இருக்கும். இப்போ ஒரு 5 வருஷம் நான் இதை சேர்க்கிறேன் பணம். 5 வருஷம் நான் இந்த பொருள் வாங்க போறேன், 5 வருஷம் நான் ஒரு பிளாட் வாங்க போறேன், 5 வருஷத்துல ஒரு வீடு கட்ட போறேன், 5 வருஷத்துல வந்து வந்து ஒரு 10 பவுன்ல செயின் வாங்க போறேன்னு நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது, நமக்குள்ளேயே ஒரு ஒரு உணர்ச்சியை நம்ம வந்து உண்டாக்கினா அதை நம்ம சேவிங் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டாவது வந்து நம்ம எதையும் வந்து பிளான் பண்ணாத சேவிங் பண்ணல. அது நம்ம வந்து சேவிங் பண்ணும் போதுல நம்ம வந்து என்னது, எதுக்கு சேவ் பண்ணணும், நம்ம சம்பாதிக்க ஜாலியா இருந்து வாழலாம் அப்படி இருக்கும். அப்படி செய்யக்கூடாது. நம்ம வந்து அந்த அந்தந்த சேவிங் அந்தந்த வந்து கோல் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து சேவிங்கோட வந்து ஒரு அருமை தெரியும். அதுக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் தெரியும். அது நம்மளுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இது இப்படி நான் உங்களுக்கு சொல்லி நான் இந்த வீடியோல வந்து நான் தெரியப்படுத்துறேன். இது வந்து நம்ம வந்து நகைக்கடையில ஒரு சீட்டு போடுறோம். 5000 சீட்டு, 10,000 சீட்டு, ஏதோ ஒரு சீட்டு போடுறோம். அந்த சீட்டு போடும்போது நம்ம வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப நான் சொன்ன பாரு, நம்ம சேவிங்ஸ் பத்தி ஒரு கோல் செட் பண்ணா நம்மள வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கணும். அது மாதிரி இல்ல. நம்ம வந்து கோல்டு கடையில வந்து மாசம் மாசம் சீடு கட்டுறோம். அதுலயும் ஒரு கோல்டு ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த வந்து 11 மாசம் கழிச்சு நான் வந்து ஒரு நெக்லஸ் வாங்க போறேன், இதுக்கு நான் சேர்க்கிறேன். அப்புறம் இல்ல ஒரு செயின் வாங்க போறேன், இல்ல ஒரு மோதிரம் வாங்க போறேன் அப்படின்னு அப்படின்னு நம்ம வந்து மனசுக்குள்ள வந்து நினைச்சுக்கிட்டு அந்த சீட்டு போட்டால அது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கும். இந்த 11 மாசம் கழிச்சு போய் வாங்குறோம் பாரு, அப்ப இருக்க சந்தோஷம் வந்து நம்ம பணம் கொடுத்து மொத்தமா ஒரு பணம் கொடுத்து வாங்குறோம் பாரு, அதுல அந்த சந்தோஷம் இருக்காது. இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த அதே சமயத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்க வந்து ஒரு 3 பவுல ஒரு நெக்லஸ் வாங்க போறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க மாசம் மாசம் ஒரு 5000 ருபீஸ் சீட்டு போடுறீங்க.
அந்த 5000 சீட்ல வந்து ஒரு அமௌண்ட், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு அங்க வந்து சேர்ந்துருக்கும் அந்த கடையில. அதுக்கு மேல நீங்க வந்து சில்லற காசு, ஒரு சில ஸ்மால் ஸ்மால் சேவிங்ஸ் இருக்கணும் உங்களுக்கு, அதையும் சேர்த்து வச்சுக்கணும். ஸோ அப்ப நீங்க நினைச்சுக்கணும், இது வந்து தனியா சேவ் பண்றேன், பர்சனலா சேவ் பண்றேன். இது வந்து நான் நகை வாங்கும் போது எனக்கு கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 1,50,000 போகும், உங்கள்கிட்ட சேர்ந்துருக்கும் ஒரு 1 lakh தான் சேர்ந்து, மேல உங்களுக்கு 50,000 உங்களுக்கு வந்து மேல ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து இங்க நீங்க தனியா சேவிங் பண்ணி வச்சிருக்கீங்க பாரு, ஒரு ஏதோ உங்களுக்கு டெய்லி டே டு டே லைஃப்ல வந்து நீங்க சேவ் பண்ணீங்க, அந்த அமௌண்ட் எடுத்து அதில் போட்டு அந்த நகையை வாங்கினல, அதுல இருக்க சந்தோஷமே வேற சந்தோஷம். இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து என்னதான் நம்ம சேவிங்ஸ் பண்ணாலும் இல்லை, நம்மளுக்கு வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து இருக்கும், நம்மளுக்கு வந்து கடைசி நேரத்துல வந்து நம்மளுக்கு கையில வந்து காசு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மாசத்துல ஒரு 4 வாரம் இருக்குது, சில இது வந்து 5 வாரம் ஆகுது. நம்ம எல்லாம் செக்ரேட் பண்ண கடைசி நேரத்துல வந்து நம்ம வந்து கையில வந்து ரொம்ப என்ன சொல்றது, டைட் பொசிஷன்ல இருக்கும். பாக்கெட்லயும் காசு இருக்காது, வீட்லயும் காசு இருக்காது. அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்லி வைக்கிறேன். இது வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா என் வாழ்க்கையில நான் அப்படிதான் நான் வந்து யூஸ் பண்ணேன் இது வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும். நம்மளுக்கு வந்து மாசம் சம்பளம் கிடைக்குது நம்மளுக்கு. என் வீட்டுல வந்து நானும் என் ஹஸ்பண்டும் ஒர்க் பண்றோம், எங்களுக்கு 2 சேலரி இருக்குது. எல்லார் வீட்லயும் சில பேர்ல வந்து 3 பேர் இருப்பாங்க, 4 பேர் இருப்பாங்க, இல்ல குடும்பமும் சேவிங்ஸ் வந்து சம்பாதிப்பாங்க. அந்த பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு என்வலப்ல வந்து ஒரு 10,000 இல்ல 5 அவங்கவுங்க சம்பளத்தை பொறுத்து ஒரு அமௌண்ட் அதில் எடுத்து ஒதுக்கி வச்சிடணும். அது வந்து நம்ம வந்து கடையில வந்து நகைலாம் வாங்குவோம்ல, அது சின்ன ஒரு பர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, இல்ல ஒரு சின்ன பவுச், ஏதோ ஒரு சின்ன டப்பா, ஏதோ அதுக்குன்னு புதுசா வாங்க நான் சொல்லல. அதுல ஒரு அமௌண்ட் போட்டு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க ஒரு 1000 ரூபாய் தனியா வச்சிருந்தால, ஒன்னு சின்ன அமௌண்ட் நான் சொல்ல வரேன் நானு. ஒரு 1000 ரூபாய் எடுத்து அந்த பர்ஸ்ல போட்டு தனியா ஒரு இடத்துல வச்சாலும் அந்த பணம் உங்களது இல்லைன்னு நினைச்சுக்கணும். அது வேற யாரோட பணம் நினைச்சிட்டு நம்ம வந்து இருக்கணும். அப்ப சப்போஸ் வந்து சடன்லி ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வருது, ஒரு ஒரு அவசரமான செலவு வருது, அப்போ வந்து நம்ம யார்ட்டையும் போய் கேட்க வேண்டிய தேவையில்லை. இல்ல பேங்க் போய் பட்டுன்னு போய் ஏடிஎம் தேடிக்கிட்ட ஏடிஎம் வந்து பணம் எடுக்கணும், அந்த ஒரு தேவையில்லை. நம்மள்ட்ட இருக்குது இங்க பணம், அங்கிருந்து எடுத்துட்டு நம்ம செலவு பண்ணிடணும். அப்ப திருப்பி அந்த பணத்தை அதே இடத்துல வச்சிடணும். ஒரு 1000 ரூபாய் வச்சிருக்கீங்களா, அதை நீங்க செலவு பண்ணீங்க, 300 ரூபாய் எடுத்திருப்பீங்க, திருப்பி வந்து உங்களுக்கு வந்து சம்பளம் கிடைச்சிருமோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு உங்களுக்கு பணம் வந்துருச்சுன்னா அந்த 300 ரூபாய் எடுத்து அங்கே அந்த டப்பால போட்டு வச்சிருந்தா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்படி இருந்தா நம்ம வந்து மாசம் எண்டில் வந்து எந்த ஒரு கஷ்டத்தும் எந்த ஒரு பினான்சியல் கிரைஸும் நம்ம ஃபேஸ் பண்ண முடியாது. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குங்க. யாரும் 1000 ரூபாய் சம்பாதிக்க அவங்களுக்கும் பண கஷ்டம், யார் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்க அவங்களுக்கும் பண கஷ்டம் இருக்குது. ஆனா இப்ப வந்து என்ன, இப்ப விலைவாசி வந்து எல்லா இதுலயும் மேல ஏத்திக்கிட்டே போகுது. நம்மளுக்கு வந்து ஒன்றும் புரிய மாட்டுது. என்னதான் சம்பாதிச்சாலும் சேவிங் பண்ணும்போது வந்து அது வந்து சரியா வந்து ஒத்து வர மாட்டுது. எல்லாருக்கும் இந்த பிரச்சனைக்கு இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து நான் சொல்றேன் நான். ஸோ வந்து நீங்க வந்து இப்படி வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரு அமௌண்ட் வந்து தனியா ஒதுக்கி வச்சுட்டு மந்த்ல வந்து அது நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நான் ஒன்று ரெக்வெஸ்ட் பண்றேன், இந்த வீடியோ வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.